எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதீர்கள். இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழைக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். தேவைக்காக பேசுவோரையும் தேவைக்காக பேசும் நபரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நமது வாழ்க்கையில் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் நாம் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம். பல முகமூடி அணிந்த மனிதர்களால் சில நல்ல மனிதர்களையும் சந்தேக கண்ணத்துடன் பார்க்க வேண்டிய அவ்வளவு நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே. உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு வெளியே ஒன்று பேசும் கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. ஏமாந்து போறதை விட பெரிய வழி நாம் ஏமாந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி கெட்டதும் பேசுவார்கள். ஆகவே அவர்களிடம் எச்சரிக்கையோடு இருங்கள். நம்மை பிடித்து பழகியவர்களை விட நம்மை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகிய நபர்கள்தான் அதிகம். நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தும் நபர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள்தான். முகத்தில் இருந்து கலன்று விழும் வரை சிலரது முகமூடிகளை முகம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் துவப்படுகிறது. போலி நண்பர்கள் நிழல் போன்றவர்கள். அவர்கள் உங்களை வெயிலில் பின்தொடர்வார்கள், ஆனால் இருட்டில் விட்டு விடுவார்கள். முகத்திற்கு முகமூடி போடும் நபர்களை விட அகத்திற்கு முகமூடி போடும் நபர்களே இங்கு அதிகம். விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில உறவுகளும். வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது. இந்த மானம் கட்ட மனதிற்கு தான் தெரியவில்லை அது பாசமல்ல வேஷமென்று. இது நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே இங்கு நிஜம். போலியான உறவுகளோடு பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. உண்மை இல்லாத உறவோடு ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை ஆள்வார்கள், பின்பு அதே மனதை கொள்வார்கள். முகத்திற்கு முன்னால் பாசமும் முதுகிற்கு பின்னால் வேஷமும் போடும் உலகம் இது. தனது பொது நலத்திற்காக நம்மை பலர் சுயநலமாக பயன்படுத்த கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ அறிந்து கொள். போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள். அவர்கள் கலைந்து போனால் அந்த நாட்கள் வெளிச்சமாக இருக்கும். கண்மூடித்தனமாக ஒருவரை நேசிக்காதே. அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மையாகவே தெரியும். உங்களது பலவீனங்களை யாரோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். நல்ல மனம் கொண்ட மனிதனுக்கு நாம் நல்லவர்கள் என தெரிந்தால் போதும். அதைவிட எல்லா நபருக்கும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும். கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக நிலைக்காது. லட்சியங்களை சகித்து கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல். பணம் புகழ் என்று எவ்வளவு இருந்தாலும் பெரியவர்களை மதிக்க தெரியாதவன் பிணத்திற்கு சமம். நாம் தேடிச் சென்று பேசி பழகிய உறவு நம்மை தேடுவதில்லை. பொய் சொல்லும் சிறந்த நண்பனை விட நேர்மையான எதிரி சிறந்தவன். கடுமையான காலகட்டங்களில் மட்டுமே உண்மையான நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு உண்மையான சூழ்நிலை எப்போதும் ஒரு போலியான நண்பனையே வெளிப்படுத்தும். உனது தோள்களில் கை போட்டுக்கொண்டு கடைசியில் உன் முதுகில் குத்திவிடும் நண்பனிடம் கவனமாக இரு. நீ நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் விலகி செல்லட்டும். நேசிக்க தெரியாத மனிதனிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். தேவைப்படும் போது தேடல். இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது எங்கு இருக்கும் உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பது நமது முட்டாள்தனம். கேள்விகள் பல இருந்தும் வாதங்கள் விவாதங்கள் ஆகிவிடுமோ என்கிற பயத்தினால் பாதி கேள்விகள் கேட்காமல் புதைக்கப்படுகின்றன. அறிவை விட தைரியம் கொண்டுதான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன.
கடந்த கால நிகழ்வுகளை நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் நாம் இப்போது செய்யும் செயல்கள் எதிர்காலத்தையே மாற்றும். எதையும் தனது என்று நினைக்காத வரை நமக்கு துன்பங்கள் ஏற்படுவதில்லை. வாழ்க்கையின் சிறு கற்கள்தான் வளர்ச்சி பாதையின் ஆரம்பம். சிந்தித்து செயலாற்றுங்கள். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியோடு இரு. ஏனென்றால் பலருக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை கற்றுத்தருகிறது. பொறுமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். பின்பு அவமானமும் ஏமாற்றமும் தான் நிகழும். வலிமையான மனிதனுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு வலிக்காமல் இருக்காது. கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா, நீங்க பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக், கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.